வேலூர் மாவட்டம் காட்பாடி ஒன்றியம் திருவலம் அம்முண்டியில் தமிழக அரசின் நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் வட்ட ஒழுங்குமுறை கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கு சேமிக்கப்படும் சுமார் 3500 டன் அளவிலான அரிசி வேலூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த அரிசி சேமிக்கும் கிடங்கினால் ஆரிமுத்து மோட்டூர், குப்பத்தா மோட்டூர் பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாய் கூறப்படுகிறது. காரணம், அரிசியில் இருந்து வரும் சைட்டோபிளாசா ஒரைசா என்ற பூச்சி வண்டுகளானது அதிக அளவில் பரவி வருகிறது. அரிசியை சேதப்படுத்துவதோடு அல்லாமல் கிடங்கில் இருந்து வெளியேறி சுற்றுப்புற சூழலையும் பாதித்து வருகின்றது. அது நம்ம அருகாமையில் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் இருக்கிறதுனால அதில் இந்த அரிசியெல்லாம் இங்கே இறக்குறாங்க. அதனால வண்டுங்க அதிகப்படியாக இருக்குது. அது இல்லாமல் அதிகப்படியாக இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கடந்த 6 மாத காலமாக ஊருக்குள்ள எல்லார் வீட்லேயும் பரவி எல்லாருக்கும் கஷ்டத்தை உருவாக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் காதில் ஏறிக்குது, உடம்பெல்லாம் கடிச்சு சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஏற்கனவே எங்கள் ஒன்றிய கவுன்சிலர் மோகன் சொல்லியிருக்காரு, எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லியிருக்காரு, எங்கள் ஊராட்சி மன்ற செயலாளர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வார்டு நம்பருங்களும் ஏற்கனவே சொல்லிட்டே தான் சார் இருக்கோம். நாங்கள் சொல்கிறப்ப இதை மருந்து அடிக்கிறோம், சரியா போயிடுன்றாங்க. அப்புறம் ஆனால் அவங்க மருந்து அடிக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியதே இல்லை. ஆனால் அந்த வண்டு நிற்கவே இல்லை. தினம் எல்லார் வீட்லேயும் இதே தொலைதான். இந்த வண்டுகள் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்து தண்ணீர், உணவு உள்ளிட்டவைகளில் கலந்து விடுகிறது. மேலும் அயர்ந்து உறங்கும் சிறு குழந்தைகளின் காதுகளுக்குள்ளும் புகுந்து விடுவதால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு அலுமினியம் பாஸ்பேட் டேப்லெட்டுகள் கிடங்கில் வைக்கப்பட்டு அதிலிருந்து வரும் புகையின் மூலம் அளிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த முறையினால் முழுமையான பயன் கிடைக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. வந்து போட்டேன்னா சொல்றாங்களே கண்டு, ஆனா வண்டு நின்ற பாடு கிடையாது. ஆனா வந்து நிறக்குது வண்டு. ரொம்ப ஒரு 6 மணிக்கு மேல நாங்க போட்டோ பிடிச்சோட காட்டுறோம் சார். வண்டு சாப்பாட்டு அப்படியே இது பாய போட்டு பசங்க படிக்க முடியல. பசங்க காதுல ஏறி புக்கு மேல எல்லாம் போவது, சாப்பிட ஜூஸ் குடிக்க முடியல. இதில் மற்றொரு கொடுமை என்னவென்றால், கொத்து கொத்தாக உணவில் விழும் வண்டுகளால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நாள்தோறும் சண்டை சச்சரவுகளும் நடப்பதாக குரல்கள் எழுந்துள்ளன. ஒவ்வொரு நாளும் உணவு சமைக்கும் பொழுது வண்டு கிடப்பதை பார்த்து ஒழுங்கா சமைக்க மாட்டியா என்பதில் தொடங்கி தம்பதிகள் இடையே சண்டை நிலவி வருகிறது. இது குறித்து ஆரிமுத்து மோட்டூர் ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர் கூறும்போது, சம்பவம் குறித்து ஏற்கனவே புகார் அளித்து விட்டதாகவும், ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு அரிசி கிடைப்பதுதான் பிரச்சனை என்று பார்த்தால், இங்கு அரிசியே பிரச்சனையாக இருப்பது கொடுமையிலும் கொடுமை. அரிசி கிடங்கு வண்டுக்கடியின் துன்பத்தில் இருந்து ஆரிமுத்து மோட்டூர், குப்பத்தா மோட்டூர் பகுதி மக்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.